ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே சியில் வந்துட்டு 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாகவே எல்லா ப்ரோக்ராமையும் நமக்கு வந்து மெயின்லேருந்து தான் நமக்கு வந்து கால் ஆகும். அதுக்கு அடுத்தது எங்கே டெஃபினேஷன் எழுதிருக்குமோ நேராக கண்ட்ரோல் அங்கே பாஸ் ஆகும். அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸு ஏதாவது எழுதியிருந்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸு ரிசீவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதே போல் தான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். பட் மற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே, மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டைம் மட்டும் நம்ம வந்து கால் பண்ணிடுவோம். மெயின்லேருந்து மட்டும் கால் பண்ணுவோம். இங்கேருந்து ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணோம் அல்லது ரிட்டர்ன் பண்ணாமல் நம்ம வந்து எழுதியிருப்போம். ஆனால் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, மெயின்லேருந்து நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து கால் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஃபங்க்ஷன்லேருந்து அகைன் நான் வந்துட்டு கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்தே நம்ம வந்து கால் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து எழுதலாம். அப்படி எழுதுகிற கான்செப்ட் தான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் நம்ம வந்து எடுத்திருப்போம். அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எப்படின்னு பாருங்கள். நார்மலாகவே ப்ரோக்ராம்ஸ் எல்லா ப்ரோக்ராம் போல் டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட்டில் தான் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா n அப்படிங்கிறத வேல்யூ யூசர்லேருந்து வாங்கிறதுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்டர் த வேல்யூ என்னன்னு நான் வந்து கொடுத்துட்டு ஸ்கேன்எஃப் என்னன்றதை வந்து வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு இதுக்கான அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் த வேல்யூ நான் வந்து n வந்து 5 நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்கேன்எஃப் நான் கொடுக்குற அந்த 5 ஸ்கேன்எஃப் வாங்கி என்னன்றதை வந்து வச்சுக்கோம். அதுக்கடுத்தது ஃபேக்டரியல் வேல்யூ ஆஃப் அப்படிங்கிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த %d இருக்கிற இடத்துல என்னுடைய வேல்யூ 5 வந்து பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது ஈஸ் அப்படிங்கிற இடத்துல ஈஸ் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது %d. இந்த %dக்கு நேராக ஃபேக்ட் ஆஃப் n நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபேக்ட் ஆஃப் n அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கும்போது, ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணி இதுக்கு ஒரு வேல்யூ வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகும் ரிட்டர்ன் பண்ணுறதுல. அப்போ அந்த இடத்துல என்ன வேல்யூ ரிசீவ் ஆகுதோ அந்த வேல்யூ தான் அந்த %d கிட்ட வந்து பிரிண்ட் பண்ணுவேன். அந்த வேல்யூ எப்படி ஒர்க் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணும்போது நேராக டெஃபினேஷன் எழுதியிருக்க இடத்துக்கு வரும். இதில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கணும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் வந்து 5 நான் வந்து கொடுத்துருக்கேன். 5 அப்படிங்கும்போது நேராக கால் பண்ணும்போது n அப்படிங்கிறத வாங்கி n1ல் நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இந்த n1உடைய வேல்யூ n1 = 1 சொல்லி செக் பண்ணுறேன். 1ன்றது வந்து கிடையாது. அப்போ நேராக எல்ஸுக்கு வரும். எல்ஸில் வந்து ரிட்டன் n1 - 1 இன்ட்டு n1 நான் வந்து எழுதியிருக்கேன். n1 வேல்யூ வந்து 5. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு 5 - 1 4. அப்போ ஃபேக்ட் ஆஃப் 4 இன்ட்டு n - 1 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன். அப்போ இந்த இடத்துல அகைன் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நேராக எனக்கு வந்து இந்த பேஸ்க்கு வரும். அந்த இடத்துல வரது தான் நம்ம தனியாக பிரித்து எழுதியிருப்போம். ஃபங்க்ஷன் கால் தனியாக, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் தனியாக. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல அதோடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபேக்ட் ஆஃப் 4 இன்ட்டு 5 அப்படின்னு தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கால் பண்ண ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். அதாவது வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அது எப்போ ரிட்டர்ன் ஆகுங்கிறத லாஸ்ட்டாக பார்க்கலாம். செகண்ட் டைம் இந்த இடத்துல வந்துட்டு 4 அப்படிங்கிறதோட கால் ஆகிட்டு வரும்போது இந்த இடத்துல வந்துட்டு 4 = 1 கண்டிஷன் ஃபால்ஸு நேராக இங்கே வரும். n1 வந்து 4. அப்போ 4 - 1 வந்து 3. அப்போ ஃபேக்ட் ஆஃப் 3 இன்ட்டு 4 அப்படிங்கிறது வந்து செகண்ட் டைம் இருக்கும். அகைன் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும்போது வந்து தேர்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் 2 இன்ட்டு 3 அப்படின்ட்டு இருக்கும். ஃபோர்த்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் 1 இன்ட்டு 2 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அடுத்தது வந்து ஃபிஃப்த்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 2, அதாவது ஃபேக்ட் ஆஃப் 2 அப்படின்றதோட நமக்கு வந்து கால் ஆகும்போது நேராக அங்கே இருந்துட்டு 1ன்றதோட கால் ஆகும். 1ன்றதை வந்து கால் பண்ணுறேன். இப்போ ஃபேக்ட் ஆஃப் 1ங்கிறத கால் பண்ணும்போது நேராக இங்கே வரும். n1 வந்து 1 அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 1 அப்படின்றது தான் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது இந்த இடத்துல அகைன் நான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணலை, ரிட்டன் 1ன்னு நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபிஃப்த்து டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு 1ன்றதை வந்துட்டு கால் பண்ணலை, 1ங்கிறத வந்து ரிட்டன் பண்ணுறேன். ரிட்டன் பண்ணும்போது அப்போ ரிட்டன் ஃபங்க்ஷன் வரும். ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணவே இல்லை. கால் பண்ணுறது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ரிட்டன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிட்டன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த 1ன்ற வேல்யூ வந்து லாஸ்ட்டாக கால் பண்ணதுக்கு வந்து வேல்யூ வந்து ரிட்டன் பண்ணும். லாஸ்ட்டாக கால் பண்ணது வந்து இந்த 4th ஐட்ரேஷனில்
ஃபேக்ட் ஆஃப் 1 அப்படிங்கிறத லாஸ்ட்டாக கால் பண்ணேன். இந்த இடத்துக்கு இந்த 1ங்கிற வேல்யூ வந்து ரிசீவ் ஆகும். அப்போ இந்த இடத்துக்கு ரிசீவ் ஆகும்போது இந்த பிளேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1 × 2 இப்போ தான் மல்டிப்ளை பண்ணவே ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1 × 2 அப்படிங்கும்போது 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த இடத்துக்கு வந்து ஜென்ரேட்டடு வரும். இப்போ இந்த 2 அப்படிங்கிறத வந்துட்டு எங்கே ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 அப்படிங்கிறத கால் பண்ணதுக்கு அப்போ வந்து ஃபேக்ட் ஆஃப் 2 அப்படிங்கிற இடத்துக்கு இந்த 2 அப்படிங்கிறது ரிசீவ் ஆகும். இங்கே ரிசீவ் ஆகும்போது இந்த 2 × 3 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 6 அப்படிங்கிற வேல்யூ வரும். இந்த 6 அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னா ஸோ அந்த கால் பண்ண பிளேஸ்க்கு அப்போ ஃபேக்ட் ஆஃப் 3 அப்படிங்கிற இடத்த தான் கால் பண்ணுது. ஸோ அந்த இடத்துக்கு அந்த 6ங்கிறது வந்து ரிசீவ் ஆகும். அந்த இடத்துல ரிசீவ் ஆகும்போது 6 × 4 வந்து 24 அப்படிங்கிற ஆன்சர் வரும். இந்த 24 அப்படிங்கிறத ஃபேக்ட் ஆஃப் 4 அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும்போது 24 × 5 120. இந்த 120 அப்படிங்கிற இந்த ஃபைனல் ஆன்சர் 120 அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷன் நேராக ஃபைனலாக கால் பண்ண இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது நேராக இந்த பிளேஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும்போது இதில் %d பிரிண்ட்எஃப்ல நான் வந்து எழுதியிருக்கிறதுனால இந்த 120 அப்படிங்கிறத இந்த பிளேஸில் பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் எனக்கு வந்து 120ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எனக்கு வந்து ஒர்க் ஆகும். இதோடைய ப்ரோக்ராம் ரன் பண்ணியும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கான ப்ரோக்ராம். இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். N1 வந்து 5 கொடுத்தேன் அப்படின்னா 120 ஆன்சர் எனக்கு சொல்லும். ஸோ என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதோடைய வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். 7 கொடுத்தேன் அப்படின்னா 5040 அப்படிங்கிறது வந்து ஆன்சர். ஸோ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்படி தான் ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.